உதகையில் ஆளுநர் நடத்திய துணைவேந்தர்கள் மாநாட்டை கண்டித்து உதகை மற்றும் சென்னையில் பல்வேறு கட்சிகள் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதகையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களின் மாநாடு 2 நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது முதலே ஆளுநர் நடவடிக்கைக்கு பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஆளுநரை கண்டித்து உதகையில் திராவிட தமிழர் கட்சியினர் கருப்பு கொடிகளுடனும் கெட் அவுட் கவர்னர் என்ற வாசகம் இடம்பெற்ற பதாகைகளுடனும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆளுநர் கூட்டியுள்ள மாநாடு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என குற்றஞ்சாட்டிய அவர்கள் ஆளுநரின் மாநாட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை போலீசார் கைது செய்தனர். எந்த அதிகாரமும் இல்லாத, எந்த பொறுப்பும் இல்லாத, எந்த தார்மீக உரிமையும் இல்லாத ஆளுநர் ரவி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக துணைவேந்தர் மாநாடுகளை நடத்துகிறார். இந்த மாநாடை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த மாநாடு சட்டத்திற்கு புறம்பாக நடக்கிற மாநாடு. இதேபோல உதகையில் ஆளுநரை கண்டித்து காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சியினரும், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட அமைப்பினரும் ஆளுநரை கண்டித்து உதகையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைக்கு உதகையில் துணைவேந்தர்களுடைய மாநாட்டை சட்டவிரோதமாக கூட்டியிருக்கிறார். அவருக்கு துணையாக துணை ஜனாதிபதியையும் அழைத்து வருகின்றார். ஏற்கனவே தமிழ்நாட்டிலே ஆளுநர் ரவி கடந்த 3 ஆண்டு காலமாக கல்வியை காவிமயமாக்கக்கூடிய பணியை செய்து வந்தார். சென்னையில் உள்ள ஒன்றிய அரசு அலுவலகமான சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆளுநர் RN ரவியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள் தமிழ்நாடு அரசுடன் ஆளுநர் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடிப்பதாகவும் குற்றஞ்சாட்டினர். இந்த எதிர்ப்புக்கு பிறகாவது அவர் உடனடியாக அத்தகைய மாநாட்டை தார்மீக ரீதியில் ரத்து செய்திருக்க வேண்டும். மாறாக ஒரு பிடிவாதமான போக்கில் மாநாட்டை நடத்தியே தீர்வது, மாநில அரசாங்கத்தோடு ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பது என்கிற நோக்கத்தோடு தான் இந்த மாநாட்டை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இதையடுத்து தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.